மாநிலங்களே உள்ஒதுக்கீடை வழங்கலாம் என்கிற ஒரு தீர்ப்பை, மேலும் அதிலே கிரேமலேயர் என்கிற வருமான உச்சவரம்பையும் வழங்கலாம் என்கிற அடிப்படையிலே தீர்ப்பினை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற அருமையண்ணன் தங்கராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்திருக்கிற மாநில பொறுப்பாளர் அண்ணன் இருதயநாதன் அவர்களே, அண்ணன் ரமேஷ்குமார் அவர்களே, வரவேற்புரை வழங்கியிருக்கிற வழக்கறிஞர் நூர்வாசன் அவர்களே, கபிலன் அவர்களே, செந்தில்நாதன் அவர்களே மற்றும் சென்னை மாவட்ட அனைத்து நிர்வாகிகளே, மாநில பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு 2009ஆம் ஆண்டு தமிழகத்தை ஆண்டு வந்த முதலமைச்சர் மறைந்த கலைஞர் அவர்கள் நம்முடைய SC ST இடஒதுக்கீட்டிலே அருந்தினருக்கு தனி உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதிலே ஒப்புதல் பெற்று பல்வேறு விதமான அவருடைய சிந்தனையிலே உதித்த வகையில் உள்ஒதுக்கீட்டை வழங்கிய போது அன்றைக்கு பலமாக எதிர்த்த ஒரே தலைவர் தமிழகத்திலே நம்முடைய தலைவர் டாக்டர் சேகூத்தா ஒருவர் மட்டும்தான் உள்ஒதுக்கீடை அன்றைக்கு நேரடியாக எதிர்த்தவர். இன்றைக்கு பலர் மாறி வந்திருக்கிறார்கள். அன்றைக்கு புதிய தமிழகத்தினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி கூட ஆதரித்து பேசினார். ஆனால் இந்த 2009க்கு பிறகு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த மாற்றங்களை எல்லாம் தெரிந்து வைத்த பிறகு இன்றைக்கு அவர்கள் எல்லாம் உள்ஒதுக்கீடு கூடாது என்று பேசுகிற ஒரு நிலை அவர்களுக்கு வந்திருக்கிறது. ஆக ஒன்னே யாருக்கு தெரியும், இது ஏன் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை எதிர்த்து வருகிறார் என்று சொன்னால், அவர் முழுமையான ஒரு அம்பேத்கரிஸ்ட். முழுமையாக அவருக்கென்று ஒரு தத்துவம் இல்லை. அம்பேத்கருடைய கொள்கை தான் எங்களுடைய கொள்கை என்பவர்களுக்கு மாறுபட்ட சிந்தனை வரையாது, மாற்று கருத்து வராது. அதன் அடிப்படையில் தான் அன்றைக்கு எதிர்த்த அந்த உள் ஒதுக்கீட்டை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஏதோ அருந்ததியர்கள் வழங்கிய உள்ஒதுக்கீட்டுக்காக வழங்கிய தீர்ப்பல்ல. இது பஞ்சாபிலே வழங்கிய அவர்கள் தொடுக்கப்பட்ட வழக்கிலே வழங்கப்பட்டிருக்கிற ஒரு தீர்ப்பு. பஞ்சாபிலே யார் அதிகமாக இருக்கிறார்கள்? SC ST மக்கள் 31% இருக்கிற ஒரு மாநிலம் பஞ்சாப் மாநிலம். அங்கே யார் அங்கே வழக்கு தொடுத்தார்கள் என்று சொன்னால், இடஒதுக்கீட்டை 2 கூறுகளாக பிரித்து பஞ்சாபில் இடஒதுக்கீடு வழங்கிய பொழுது 1975 வழங்கிய அந்த தீர்ப்பை தான் வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கை தொடுத்தவர்கள் இங்கே அருந்துதர்களாக இருக்கிறவர்கள் தான் அங்கே சாணார்களாக இருந்து வருவார்கள். அவர்கள் தான் அருந்துதர்கள். இன்றைக்கு இங்கிருக்கிற அருந்துதர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ அதே நிலையில் பஞ்சாபில் இருந்தவர்கள். ஆனால் பெரும்பான்மை மக்கள் அவர்கள் இடஒதுக்கீட்டை எதிர்த்து அங்கே வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்கில் தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. மாநிலங்களே உள்ஒதுக்கீடை வழங்கிக் கொள்ளலாம். உள்ஒதுக்கீடு என்பது கிரிமினலை அமல்படுத்துவதுதான். இங்கே ஏதோ ஒரு சிந்தனை அது போன்ற அருந்துதர் அமைப்பு தலைவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். சிறந்த அதிகமானவர்களை போன்றவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் கிரிமிலேயரை எதிர்க்கிறோம், உள்ஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டும் என்கிறார். உள்ஒதுக்கீடு என்பது கிரிமிலேயர் தான் என்பதை படித்த பேராசிரியராக நல்ல பண்புள்ளராக இருக்கிற அதிகமான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நினைச்சார கருணாநிதி இன்றைக்கு நடக்க ஆரம்பித்து விட்டது. எப்படி அடித்துக் கொள்ள வேண்டும், உற்சாதி பிரிவுகளை எப்படி சிதறடிக்க வேண்டும் என்று பிற்பட்ட சாதிகள் ஆதிக்க சாதிகள் நினைத்தார்களோ அது இன்றைக்கு நிறைவேறக்கூடிய காலம் இன்றைக்கு வந்துவிட்டது. உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னாலே இதை எதிர்க்கிற தலைவர்கள் எல்லாம் யார் என்று பார்த்தால், நம்முடைய பாலா சாஹிப் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் எதிர்க்கிறார், மாயாவதி எதிர்க்கிறார், சிராக் பாஸ்வான் எதிர்க்கிறார், ராம்விலாஸ் பாஸ்வான் எதிர்க்கிறார். இருக்கிற தமிழ் இந்தியாவில் இருக்கிற இந்த மக்களுக்காக உழைத்த தலைவர்கள் எல்லாம், அம்பேத்கரிய சிந்தனைவாதிகள் எல்லாம் எதிர்க்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பிற்போக்குவாதிகளாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த உள்ஒதுக்கீடு வழங்கலாம். யார்? எங்களுடைய தலைவர் சொல்வதை போன்றுதான். ஆடு நினைகிறது என்று ஓனாய் அழுத கதையாக இன்றைக்கு இந்தியாவிலும் சரி
தமிழகத்திலும் சரி, இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டவர்களாக இருப்பவர்கள் ஏதோ அருந்ததியர் சமுதாயத்தை நாங்கள் எதிர்ப்பது போன்றும் இவர்கள் தான் அவர்களுக்கு ஆதரவு தருவது போன்றும் நாளை கேட்கிற இங்க இருக்கிற அருந்தியர் சமூகத்திற்கு உள்ஒதுக்கீடை ஆதரிக்கிற மாற்று சமூகத்தை சேர்ந்த தலைவர்களை கேட்கிறேன். எங்களை அவர் கேட்டுட்டு இருக்கிறார் அதிகமான, இவர் பொண்ணு கொடுக்கல எங்களுக்கு, அதனால நாங்க இங்க ஹோமோஜீனியஸ் இல்ல, நாங்க ஹெட்ரோஜீனியஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிற்படுத்தப்பட்ட வன்னியர் ராமதாஸ் இன்றைக்கு ஆதரிக்கிறாரே, வன்னியர் சமுதாயத்திலே அருந்ததியர் சமுதாயத்திலும் இருவரும் திருமணம் செய்து கொள்ள ஒப்புதல் தருவீர்களா? ஸ்டாலினை நீங்கள் தருவீர்களா? எங்களோட கீழ்மட்டத்தில் இருக்கிற சாதிதான் இருக்கிற யாவதாவது நாவிதர்கள், மருத்துவர்கள் அருந்ததியோடு பறையர்களோடு சம்பந்தம் செய்து கொள்ள உங்களுவீர்களா? இந்தியா முழுவதும் இருக்கிறது, ஏதோ புரியாத பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு ஒருத்தர் அருந்ததி அமைப்பை சேர்ந்த ஒரு தலைவர் திருமாவளவனை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்கிறான். அப்ப இவன் திருமாவளவனை கண்டிச்சா என்ன பண்ணுவான்? இவன் எப்படா என் தலைவனை நீ கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ற, ஒன்றை நான் கண்டிக்கிறேன் அடிப்பான். ஆக மோதவிட்ட கருணாநிதி போட்ட சூழ்ச்சி வஞ்சகம் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது. நாம் அடித்துக் கொண்டு பிரித்துக் கொண்டு நம்முடைய உரிமை, நாம் இருக்கிற நமக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை சரியாக கொடுக்கவில்லை, நமக்கு வழங்க வேண்டிய பேக்லாக் போஸ்டிங் நிறைவேற்றப்படவில்லை, யாரும் கேட்கறது இல்ல. இதுக்கெல்லாம் குரல் கொடுக்காத பிற்படுத்தப்பட்ட இயக்கங்கள், முற்போக்கான இயக்கங்கள், பெரிய கம்யூனிஸ்ட் நான் தான் போராடி வாங்கி கொடுத்த பாலகிருஷ்ண கோபாலகிருஷ்ண மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான் பெற்றுக் கொடுத்தது. ஏயா இடஒதுக்கீடு கேட்க மாட்டேன், பேக்லாக் வேகன்சி நிறைவேற்றல கேட்க மாட்டேன் கம்யூனிஸ்ட்கார, இதை கேட்க மாட்டீங்களா? உள்ஒதுக்கீடுகளை பிரிச்சாள வேலைகள் தான் நீ முழுமையான கம்யூனிஸ்ட் சித்தாந்தமா? எங்களுக்கு எந்த சித்தாந்தமும் பிடிக்காது. தமிழர் சிந்தனை பேசுவான், சிலர் சாதி பேசுவான், மொழி பேசுவான். நாங்கள் பேசுவது, எங்கள் தலைவர் பேசுவது அம்பேத்கர் சித்தாந்தம். அவர் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீடு, இடஒதுக்கீட்டினுடைய வரலாற்றை படித்து பாருங்கள், வழங்கப்பட்டிருக்கிற உயர்நீதிமன்ற தீர்ப்பை படித்து பாருங்கள். எது நமக்கு உண்மையானது, எந்த யார் சொல்வது உண்மை பொய் என்பதை ஆய்வு செய்யுங்கள். தயவு செய்து அருந்ததியர் மக்களே, நீங்களும் எங்களுடைய சதை, எங்களுடைய உறவு, எங்களோடு நீங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். நீங்களும் வளரணும், நாங்களும் வளரணும் என்று நினைக்கின்ற சக்தி தான் அம்பேத்கர் சக்தி என்பதை கூறி இந்த தீர்ப்பினை மறுபரிசீலனை செய்யும் வரை இந்த போராட்டத்தை நாம் தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் தொடர்ந்து நடத்தி இந்த உள்ஒதுக்கீடு என்கிற அந்த சட்டத்தை நாம் முறியடிக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.